கொள்ளு வந்து வறுத்து உடைச்சி அது கொடுத்துட்ருக்கேன். வெங்காய வடகம் இப்போ வந்து ஒரு 15 ப்ராடக்ட்டுக்கு மேலே நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேங்க. இனி வரும் காலங்களில் என்னென்ன விவசாயம் சார்ந்து என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மேம் கிட்ட நான் ஐடியா கேட்டு ட்ரைனிங் எதுவும் போனதில்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் மேம் வந்து எனக்கு விவசாயம் சார்ந்ததுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேம்மா, நீங்கள் அது மூலிமா ட்ரைனிங் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்க எல்லா ட்ரைனிங்குமே எனக்கு சொல்லுவாங்க, எங்கே இருக்குது, என்ன, எப்படி போகணும், எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி. அது மூலிமா நான் எல்லாமே போயிட்டு கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றா ட்ரைனிங் அட்டன் பண்ணி அந்த மாதிரி வத்தல் ஐட்டம் எல்லாமே ட்ரைனிங் போயிட்டு கற்றுக்கிட்டு தான் இப்போ செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் கிராமத்தில் விவசாயம் மட்டுமே செஞ்சுட்டு இருந்த எங்களுக்கு இப்போ வெளியில் ஃபஸ்ட் அனுபவம் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் ஒவ்வொரு ட்ரைனிங்காக ஒவ்வொரு ஊருக்கு போனது எனக்கு மிகப்பெரிய அனுபவமாக இருக்குது. அதுக்கெல்லாம் வழிகாட்டி கொடுத்த ஆண்டாள் அம்மாவுக்கு மிக்க நன்றி. சுருதியர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சீதா, மிக சிறப்பா பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது ரொம்ப தயங்கிட்டு இருந்தீங்க இல்லையா? ரொம்ப தயக்கமா இருந்தாங்க அவங்க. நாங்க மோட்டிவேஷன் கொடுத்து அவங்கள ஓரளவுக்கு வெளியில கொண்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.